ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் எலிசியம் குழுமம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் திறப்பு. மதுரையை மையமாக கொண்டு 1999 ஆண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் முன்னோடி சக்தியாக செயல்பட்டு வரும் எலிசியம் குழும நிறுவனங்களின் கார்ப்பரேட் அலுவலக திறப்பு விழா மதுரை அண்ணா நகரில் 19/3/2025 அன்று நடைபெற்றது. சுமார் 40,000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை எலிசியம் குழும தலைவர் சுந்தரேஷ் காமராஜ், திருமதி தனலட்சுமி சுந்தரேஷ் மற்றும் புதல்வர்கள் சிவேஷ் சுந்தரேஷ், மிதுனா சுந்தரேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியின் போது நிறுவனத்தின் டைரக்டர் டாக்டர் முத்துமாரி ஐயாக்கண்ணு, நிர்வாக உறுப்பினர்கள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து எலிசியம் குழுமத்தின் 25வது ஆண்டு விழா மற்றும் பணியாளர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் டிஜிட்டல் அமைப்பின் தலைவர் ஜே.கே. முத்து, யூஎக்ஸ்போர்ட் தலைவர் திருப்பதி ராஜன் மற்றும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் ஜேசிஐ, சிஐஐ, சிட்டா உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். விழாவின் போது சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கேடயங்கள் வழங்கப்பட்டன. புதிய அலுவலகம் திறப்பு குறித்து எலிசியம் குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தரேஷன் காமராஜ் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியின் போது நிறுவனத்தின் துணை தலைவர்கள் சங்கர் கணேஷ், அருண்குமார் மற்றும் டாக்டர் ஆர்.ஏ. நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். சுந்தரேஷ் காமராஜ், எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். இந்த கம்பெனி 1999 வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்ட கம்பெனி. மொத்தம் 3 பேரால் தான் துவங்கப்பட்ட கம்பெனி. இப்போ ஏறக்குறைய வந்து 250 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 நிறுவனங்களோட பண்ணிட்டு எல்லாமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 crore turnover இந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி எங்களோட அடுத்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே எல்லா கம்பெனியுமே ஐடி சார்ந்த கம்பெனிகள் தான். ஏற்கனவே 100 கண்ட்ரிக்கு மேலே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் இந்த மேன் பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்தாவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணவும் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த இன்குபேஷன் சென்டர் இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து டேப்லெஸ் ஹப் அப்படின்ற நேம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உருவாக்கியிருக்கோம். ப்ராப்பரான ப்ரொனவுன்ஸ் வந்து டேப்லெஸ் ஹப். ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஒன் டைப் ஆஃப் கிரேட் நேம், இன்வென்ஷன் நேம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அவங்க எல்லாமே என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணுறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் எதுக்காக இது உருவாக்கியிருக்கோம், இந்த இன்குபேஷன் எதுக்காக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா எங்கே வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம். எம்ப்ளாயாகவும் அவங்க இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் இருக்கலாம். பட் இங்கே வந்து அவங்களோட ரிசர்ச்சை பண்ணிட்டு என்ன செய்யலாம்னா ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கான ஃபண்டிங் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஃபண்டிங் முதற்கொண்டு நம்மளே வந்து என்ன செய்யணும்னா அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான். இதை பொறுத்த வரைக்கும் எங்களோட டிவிஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் ஐஓடி பேஸ்ல இருக்கிறதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மதுரைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கால் தரத்தை நல்லபடியாக பதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் அதை உருவாக்குறோம். இது பொறுத்தவரை ஓப்பன் டு ஆல். இந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு. பட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம் கிரைட்டீரியா இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ராடக்ட் வச்சிருக்கணும், சரியான ஐடியா வச்சிருக்கணும். அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட என்டையர் கார்பரேட் ஆஃபீஸையும் இதே பில்டிங்ல கொண்டு வரணுன்ற பர்பஸ்க்காக தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து 250 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட எண்ணிக்கை வந்து 700 எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026க்குள்ள கொண்டு வரணுன்றதான் மேஜரான ரோலா எடுத்திருக்கோம். மோர்வெலஸ் வந்து இந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்க எம்ப்ளாயிஸ் வந்து எப்பயுமே என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜிம்மு மேலே கொடுக்குறோம். ரெகுலராக மார்னிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜும்பா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோகா, மெடிடேஷன் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க வரும்போதே தெரியும் சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொண்டு வராங்க, சாப்பிடாம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் கொடுக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட எம்ப்ளாயி தான் எங்களோட அசெட். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட கம்பெனியை சேர்ந்து இணங்கி ஒர்க் பண்ணணுன்றதான் பெரிய நோக்கமாக வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எலிசியம் குரூப்போட மேக்ஸிமமான விஷன் என்ன அப்படின்னா 100 சிஓஸை உருவாக்குறது தான். இது அந்த சிஓஸ் வந்து எங்களோட எம்ப்ளாயிஸாக இருந்தால் மோர் பெட்டர் அப்படின்றதுனால எங்கள் எம்ப்ளாயியே நாங்கள் என்ன செஞ்சுட்டோம்னா சிஓஸை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் இங்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் எலிசியம் குரூப்ஸோட மேஜரானது. இது வெற்றிகரமாக 25வது ஆண்டு இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் இதில் நாங்கள் சொல்லுவோம். இது பைத்தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏஐயோட இன்டகிரேட்டட் சார். ஏஐன்றது ஒரு எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கானதான். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பைத்தான். இதெல்லாம் அப்ப அந்த ப்ரோக்ராம் பண்ணா அந்த ஏஐ வந்து ரிசல்ட் சொல்லும்.
அப்ப இதுக்கான ட்ரைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ. இந்த ட்ரைனிங்க்கு வந்து இங்க கிடையாது. எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஓப்பன் ஏஐ இதெல்லாம் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஓனாவே சர்வர் கிடையாது. இங்க நம்ம என்ன செய்யணும்னா ஓனாவே நம்ம இங்க சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்றோம். பில்ட் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் இதுலயே டெவலப் பண்ண முடியும். எங்க இதுலயும் டெவலப் பண்ண முடியும். அதுல ஒர்க் பண்ணவும் வைக்கிறீங்க. ஆமா, அதுல ஒர்க் பண்ண வைக்கிறோம் சார். அதுதான் மேஜரா. அவங்க அதுல என்டர் ஆகுறப்போ அது கொஞ்சம் ஈஸியான வே இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்பயுமே சென்னை, பெங்களூர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும். ஒரு டெக் வந்துச்சுனாவே அங்கதான் மேஜரா இருக்கும். நம்ம இந்த ஊர் ரொம்ப பாப்புலர் ஆகுது 5 வருஷம் ஆயிருது. பட் வந்து இத்தனைக்கு இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் கம்மி. பட் ரொம்ப டிலே ஆகுது. இதை நாங்க முன்னுக்கே கொண்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதை கொண்டு வரணும்னு பாக்குறோம். ஆமா 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 சார். ஆமா மேத்ஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட மேஜர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா சயின்ஸ்ன்றதே பேஸ்ட் ஆன் அல்காரிதம் தான். இதுல இருக்கக்கூடிய அல்காரிதம் எல்லாமே இந்த டேட்டாவெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுது பாத்தீங்களா, இந்த அல்காரிதம் எல்லாமே மேத்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதனால மேத்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதை ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜ் வந்து 2026 வந்து பாத்தீங்கன்னா 600 எம்ப்ளாயி ஆகணுன்றது மேஜர் ரோல். 2030 வந்து பாத்தீங்கன்னா 100 சிஓஸ் கம்பல்சரி உருவாக்கணுன்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் எங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 கம்பெனி இப்ப இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். பிரைவேட் லிமிடெட் 7, 2 வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் லிமிடெட். இந்த 7லயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யார் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயிஸ் தான். அவங்க என் கூட லாங்கா டிராவல் பண்ணவங்க, இங்க சக்சஸ் பண்ணவங்கள நாங்க என்ன செய்யணும் தரோம். ஃபியூச்சர் விஷன் வந்து டாடா மாதிரி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எங்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கணும்ன்றதான் பர்பஸ். இது வந்து ஒரு எப்படின்னா வாரிசு சார்ந்த தொழிலா இருக்கக்கூடாதுன்றத மேஜரா நாங்க எடுத்துட்டு வரோம். விஷயத்தை சொல்றேன். அதுதான் எங்கதான் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு அடுத்து என் பையன் கொண்டு போகாம என்ன செய்யறோம்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் கொண்டு போனோம் அப்படின்றத நோக்கத்தை தான் மேஜரா. குழு டீம் ஒர்க் தான் சார். நார்மல் சேலரி சார் இங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோம்னா 15,000 இருக்கு, 20,000 இருக்கு. ஆனா என்ன சொன்னா 15,000 ஆரம்பிச்ச உடனே சொல்லிடுறோம். ஒரு 6 மாசம் டைம் கொடுக்குறோம். 6 மாசத்துல சார் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு உங்க சம்பளத்தை 2 மடங்கா வாங்கிக்கலாம். எங்க பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷத்துல ஒரு தடவை தான் அப்ரைசல் கொடுப்பாங்க. எங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 4 தடவை வந்து அப்ரைசல் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்க இங்க ஒரு 15,000 வாங்குறாங்கன்னா 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 60,000 வாங்குறதுக்கு இந்த வாய்ப்புகள் உருவாக்குறோம். அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சார் எல்லாமே இருக்கு சார். பிஎஃப்இஎஸ் எல்லாமே போட்டு கொடுத்துறோம். பிளஸ் வந்து அது இல்லாம என்ன பெனிஃபிட் வேற பெனிஃபிட் பண்றோம்னா இவங்களுக்கு வந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட் வேணுன்றதால ஃபேமிலி டின்னர்ஸ் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டின்னர்ஸ், ஃபேமிலி சினிமா, ஃபேமிலி டூர் எல்லா பேக்கேஜுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்க பீப்புள். ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ட்ரைனிங் சார். ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் வந்து லோக்கல் ட்ரைனிங், அவங்களோட டிஎல்ஸ், அவங்களோட பிஹெச் அவங்க பண்ணுவாங்க. 2வது ட்ரைனிங் வந்து ட்ரைனர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரைனர் வச்சு பண்றோம். வெளியில இருந்து ட்ரைனர் வருவாங்க, சென்னையில இருந்து வராங்க. இந்த ட்ரைனிங் இங்க ட்ரைனிங் 6 months. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நார்மலா வந்து இது இன்டர்ன் மாடல் தான். இன்டர்ன்ல 6 months பண்றாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எதுல இருக்கோ அதுக்கு தகுந்த ஜாப் நாங்க கொடுக்குறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கேடர் வைஸா இருக்கும் சார். 10 lakh, 5 lakh, 2 lakh, 1 lakh நாங்க கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசிக்கா வரவங்களுக்கு 1 lakh இருக்கு சார். அடுத்த லெவல் வரவங்களுக்கு அந்த கேடர் தகுந்த மெடிக்கல் ஃபேமிலிக்கே பண்ணி தரோம். இண்டிவிஜுவல் பண்ணல, ஃபேமிலிக்கே பண்ணி தரோம். தேங்க்யூ சார்.